ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒரு வரலாற்று சாதனையை இந்த கட்சி மட்டும் செஞ்சிருக்குப்பா. இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, மற்ற கட்சியினர்லாம் பேசாத இதே பாணியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு போயிடலாமே, வேகாத வெயில்ல போய் கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாம மக்களுக்காக நம்மளுக்கு எதுக்கு நம்ம போயிட்டு குரல் கொடுக்கணும், இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பல பேர்னா கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி எந்த கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தேர்தல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சாரங்கள்ல நேரடியா போய் மக்களை சந்திச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சாதனைகளை என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத விளக்கம் கொடுத்து ஓட்டு கேட்பாங்க. ஸோ இதுதான் அதிமுக திமுக அப்படின்னு நம்ம எடுத்துட்டா வரலாற்றிலேயே, என் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே எடுத்துட்டா மக்களை போய் டைரக்டா சந்திப்பாங்க. சந்திச்சுமா நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஆட்சி செஞ்சிருக்கோம், இவ்வளோ சாதனைகள் படைத்திருக்கோம், இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இன்னும் இவ்வளோ செய்ய போறோம் அப்படின்றத மக்கள் கிட்ட ஒரு வாக்குறுதிகளா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் எங்களுடைய ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா இப்படி செஞ்சிருக்காங்க, நான் இப்படி செஞ்சிருக்கேன், இனி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய பேச்சின் திறமையினால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மக்களையும் கவர்ந்து வாக்குகளை என்ன பண்ணுவாங்க சேகரிப்பாங்க. இதனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல இந்த ஆட்சி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கு, இவங்களுக்கு திரும்பவும் என்ன பண்ணலாம், இதே வாய்ப்பு கொடுத்தா இன்னும் பலமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தா இதெல்லாம் செய்யறேன்றாரு, அதனால அவருக்கும் கொடுப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இதுல மக்கள் யாரை தீர்மானிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி புரிவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி நான் மாற்று அரசியலை கொண்டு வரேன், நான் மாற்று தரேன், தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் என்ன பண்ணிருச்சு, ஆட்சியை புரிஞ்சிருச்சு, ஆனா நான் வரேன், நான் வந்து புதுசா ஆட்சி தர ஒரு மாற்றத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனா வந்து அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தினாரா அப்படின்னா, ஆம் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தினார். ஆனா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவர் சில ஒரு மாற்றங்களை கொடுத்தாரு. எந்த மாதிரி மாற்றம்னா, மக்களை போய் டைரக்டா சந்திக்கவே இல்லை. இவர் போற மீட்டிங் எல்லாம் பல உயிர்கள் காவு வாங்குறது, அது மாத்திரம் இல்லாம போராடுகிற போராளிகளை இவர் களத்துல போய் சந்திக்காம, நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை, பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களை இவர் களத்துல போய் சந்திச்சு மக்களோடு மக்களை நின்று அவங்களோட துயரங்களை துடைச்சாரா அப்படின்னா இல்ல. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தன்னுடைய இல்லத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன பண்றாங்க, இப்போ நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இந்த வயதான காலத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, சக்கரம் போல சுழண்டு என்ன பண்றாங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க, நடைப்பயிற்சி மேற்கொள்றாருங்க ஸ்டாலின் அவர்கள். அந்த நடைப்பயிற்சியிலையும் எப்படி மக்கள் கிட்ட பிரச்சாரங்களை சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும், வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது, நான் யூத்து, நான் இளைஞன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மாறை தட்டி கொண்டு வருகிற விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போகல அப்படின்ற ஒரு கேள்விதான். ஆனா இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க, எங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் அரசியல் கட்சி தலைவரா வந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டா எல்லாருமே தருவாங்கங்க. ஏன் யாருமே பண்ணதே கிடையாதா? இவரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாரு. இப்போ நீங்க விஜய் எடுத்துக்கங்களேன், விஜய் அடிக்கடி இவர் என்ன பண்ணாருன்னா பொதுவெளிக்கு வந்து மக்களை சந்திச்சாருன்னா, விஜயை பார்த்து பார்த்து பலருக்கு சலிச்சு போயிருக்கும். சே விஜய் தானப்பா அப்படின்னு. இவரு பொக்கிஷ மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு. எதனா ஒரு விஷயமா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சியில தலை கட்டும் போது இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் எப்படியாவது இவர் கேட்ட வந்து என்ன பண்ணணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், போட்டோ எடுத்துக்கணும், ஒரு ஸ்டோரி போடணும், ஒரு இன்ஸ்டால எதனா ஒரு ரீல்ஸ் போடணும், இப்படின்ற ஒரு மோகத்துக்குள்ளவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, குவிறாங்க. ஸோ இதனால பல உயிரிழப்புகள் ஏற்படுது, பல பாதிப்புகளும் வருது அப்படின்றது தான் நிகழ்கால உண்மையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
இதெல்லாம் கலைத்து போட்டு தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே 234 தொகுதியிலும் எங்க அண்ணன் என் தலைவர் எப்படி வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்வார் தெரியுமா அப்படின்னு சொன்ன ஆதவர்ஜனா தொகுதிக்கே வராம போனவர் தான் விஜய் அவர்கள் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. சோ ஒவ்வொரு தொகுதியிலும் இவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரா அப்படின்னா மேற்கொள்ளவே இல்லைங்க. இவர் வந்து குறிப்பா காவல்துறை மேல ஈஸியா பழிய போட்டு போயிடுறாரு. இவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, நீ ஈஸியா பழிய போட்டு போயிடுறாரு. உண்மையான ரீசன் என்னன்னா விஜய் அவர்கள் இறங்கி வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்றதுல அவருக்கு சில நெருடல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். வெயில் ஒத்துக்காது, டஸ்ட் ஒத்துக்காது, ஜனங்கள் ஃபர்ஸ்ட் ஒத்துக்காதுங்க, கூடுற கூட்டம் அவருக்கு ஒத்துக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு காவல்துறை மேல என்ன பண்றாங்க, பழிய போடுறாங்க. காவல்துறை இவங்க கேட்ட நேரத்துக்கோ இவங்க கேட்ட இடத்துக்கோ கரெக்டா என்ன பண்றாங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க. இத்தனாயிரம் பேர் கூடணும் அப்படின்னா அதுக்கு மேலேயும் கூடுறாங்க, அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா இவங்க ஒரு ஒழுங்குமுறையில வர்றது இல்ல. தாவேக்கா கட்சி ஒரு ஒழுங்கான ஒரு முறையில ஒரு அஜெண்டாவோட வராங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வராங்க, அங்க மக்கள் கட்டுக்கடங்கா கூடுறாங்க. சோ இதனால பல பாதிப்புகள் வருது. சோ இதனால உயிர் சேதங்கள் வந்துடக்கூடாது, கரூர் சம்பவம் மாதிரி ஒரு உயிர் சேதங்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தவிர்க்கப்படுது. சோ இத இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு காவல்துறை தடுக்குது, திமுக தடுக்குதுன்னு சொல்லிட்டு பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சோ இதனால விஜய் பல தொகுதிகளுக்கு போக முடியல. பல வேட்பாளர்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் அல்லோல் படுறாங்க. ஏன்னா இவங்க தனியா போனா யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆதவர்ஜனா, சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், புஷி ஆனந்த், ராஜ்மோகன் போன்றவர்கள் வேட்பாளர்களா இருந்து போனா கூட்டம் கூட மாட்டேங்குது. ஏன்னா விஜய்க்காக தான் அங்க கூடுது. உங்களெல்லாம் எதுக்குப்பா பாக்குறது, நீங்க எல்லாம் யாருப்பா? விஜய் வரட்டும், என் தளபதி வரட்டும், என் தலைவர் வரட்டும், எங்க அண்ணன் வரட்டும், அதுக்கு தான் நாங்க வருவோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணிலாம் சுத்த மோசம், நிர்வாகிகள வேட்பாளர் கூட போக மறுத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கதலை போயிட்டு இருக்கும் பொழுது விஜய் எந்தெந்த தொகுதிக்கு தான் வருவாரு, எத்தனை தொகுதிக்கு அவரு நின்ன தொகுதிக்கு ஒரு முறை தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வரல. இன்னும் சொல்ல போனா பெரம்பூர்ல பல தாவேக்கா நிர்வாகிகள் வீதி வீதியா போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவரு தொகுதியே கவர் பண்ண முடியலையே, மத்த 232 தொகுதியை எப்படிப்பா கவர் பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்ச டைம்ல திருச்சி திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதிரடியை காட்டியிருக்கிறார். விஜய் மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வேன்ல ஏத்தி, டா என் தலைவர் பாத்துக்கங்க, ஓட்டு போட்டுக்கங்க. விஜய்க்காக தானே ஓட்டு போடுறீங்க, விஜய் மூஞ்சிக்காக தானே எல்லாரும் வரீங்க, டா விஜய் மாதிரியே ஒரு மூஞ்சி இருக்கு, இந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்று அரசியல் தரேன் சொல்லிட்டு திரும்பவும் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். பொதுவா இந்த விஷயம் ஒரு இடத்துல நடந்ததுங்க. ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு. சோ அதுல ஓட்டு கேட்கணும், அனுதாப ஓட்டு கேட்கணும் அப்படின்றதுக்காக சோ ஓபிஎஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய உருவ பொம்மை மாதிரியே ஒரு பொம்மையை வச்சு என்ன பண்ணாரு, வாக்குகள் கேட்டு சேகரித்தாரு. அந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம பார்த்தோம். சோ அதே போல இங்க விஜய்க்கு ஒரு உருவ பொம்மை செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, வேன்ல ஏத்தி என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க. எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க பாத்தீங்களா தமிழ்நாட்டு அரசியல. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் செய்யல. மக்களை போய் நேரடியா சந்திச்சு பொம்மை பேசுமாங்க, பொம்மை என்னென்ன செய்ய போதெல்லாம் சொல்லுமா? இதெல்லாம் பாருங்க. எந்த தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகுது, ஒரு தற்குறியா போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவர் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெயில்ல போக தேவையில்ல. இப்ப விஜய் வந்து வெயில்ல வர தேவையில்ல, தண்ணினால சாப்பாடுனால கஷ்டப்பட தேவையில்ல, டஸ்ட்னால அலர்ஜி இல்லை, ஸோ மக்கள் கூட்டத்தினால அவங்களுக்கு அலர்ஜி இல்லை. ஸோ இதெல்லாம் தவிர்த்துனால, ஏன்னா மக்களை போய் நேரடியா நின்று சந்திக்கிறவதாங்க தலைவர். மக்கள் களத்துல போய் நிக்கணுங்கள, மக்களோடு மக்களா நிக்கணுங்க, அவன் தான் நல்ல தலைவர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீ மக்களே சந்திக்க வர மாட்டேங்கிற, மக்களுக்காக நீ என்ன செய்ய போறன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஆட்சியை புரிஞ்சு உண்மையிலேயே இப்போ பிரச்சாரங்களுக்கு ஒரு பொம்மை ரெடி பண்ணி வச்சிடறாங்களா, தலைமை இவர் ஆட்சியை பிடிச்சா தலைமைச் செயலகத்தில் ஒரு பொம்மை வச்சிருவார். விஜய் மாதிரி ஒரு பொம்மை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் அறையில வச்சிருவாங்க. அவங்கதான் ஆட்சி செய்யணும். நீங்க என்ன சொன்னீங்க, தலைமைச் செயலகத்துக்கு விஜய் வரணும்னு கேட்டீங்களா, டா வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல ஒரு பொம்மையை வச்சிருவாங்க. இதுதான் விஜய் ஆட்சி புரிகிற லட்சணம். ஒரு தேர்தல்ல தன்னுடைய வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரத்துக்கு வர தெரியாத விஜய் ஆட்சியை பிடிச்சு எப்படி நீங்க தமிழ்நாட்டை ஆள போறீங்க, டெய்லி நீங்க தலைமைச் செயலகத்துக்கு வரணுங்க, என்ன பண்ணீங்க. ஆனா இவரு பண்ணுவாரு,
பனையூருக்கு தலைமைச் செயலகத்தை மாத்திருவாரு. அந்த 5 வருஷத்துல பனையூர் தான் தலைமைச் செயலகமா இருக்கும். ஏன்னா நீங்க பனையூர்ல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு போறதுக்குன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ வெயில்ல வரணும், மக்கள் பார்க்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால இவர் ஜெயிச்சார்னா தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை பனையூருக்கு மாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், மாத்திருவாரு. ஏன்னா 41 பேர் உயிரிழந்தாங்க, இங்கதான் கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு. அதே போல வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களை இங்க கூப்பிட்டு தான் நிதி உதவி கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம உரிமைகளுக்காக போராடிய தூய்மை பணியாளர்களை இவர் களத்துல போய் பார்க்கல, நீங்க எல்லாம் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு இங்க கூட. சோ இவர் முதலமைச்சர் ஆயிட்டார்னா தலைமைச் செயலகம் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கிடையாதுப்பா, பனையூர் தான் தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பனையூருக்கு மாத்திடுவாரு. இதுதான் விஜய். எந்த அளவுக்கு விஜய நீங்க கொண்டாடலாம் சொல்றது, உங்க தலைவர் உங்க ஹீரோ விஜய், நீங்க எப்படி வேணா கொண்டாடுங்க, என்ன வேணா செஞ்சுட்டு போங்க. ஆனா அரசியல் அப்படின்னு வந்துட்டா, பிரச்சாரங்கள் வந்துட்டா ஒரு நாகரிகம் இருக்கு. ஒரு பொம்மைய பாக்குறதுக்கு அங்க கூட்டம் கூடும். எந்த அளவுக்கு ஒரு மக்களை முட்டாளாக்குறாங்களா இல்ல இவங்க தற்குறியா போயிருக்காங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. ஒரு பொம்மைய ரெடி பண்ணி வச்சுட்டு விஜய் வந்திருக்கிறாரு பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஏங்க இப்பெல்லாம் காணொலியில கூட நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க. விஜயால போக முடியலையா, ஏன் ஒரு காணொலியை போடுங்களேன், காணொலி போட்டு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுங்களேன். ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னா விஜய்க்கு களத்துல இறங்கி பேச தெரியாதுங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் இறங்கி மக்களோடு மக்கள் நின்று பேசினார்னா ஒரு செட் ஆஃப் மக்கள் கேள்வி கேட்டா விஜயால பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அதனால தான் பிரஸ் பீப்புளை இது வரைக்கும் சந்திக்க முடியாம இருக்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாமே எழுதி வச்சு படிக்கிறார், ஸ்கிரிப்ட் தான். போய் பிரச்சாரங்கள்ல போய் மக்கள் கேட்கிற கேள்விக்கு இவரால பதில் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. இன்னைக்கு திமுக காரங்க போகும்போது கேட்கறாங்க, அதிமுக காரங்க போகும்போது கேட்கறாங்க, காங்கிரஸ் காரங்க போகும்போது கேட்கறாங்க, விடுதலை சிறுத்தைகள் போகும்போது கேட்கறாங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களையும் ஒரு தரப்பு மக்கள் கேள்விகள் கேட்பாங்க, அதிருப்தியில் இருக்கிற மக்கள் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இருக்கணும். விஜயால முடியவே முடியாது. ஏன்னா அவருக்கு எழுதி கொடுத்தா சொல்லுவாரு, ஆன் ஸ்பாட்ல அவருக்கு நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. சோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கு. எதுக்கு வாண்டடே போய் நானே மாட்டிப்பானே, அதனால இப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணுங்க. நம்மளுக்கு காவல்துறை அதிகாரம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, அதனால நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை தடை பண்றோம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பொம்மையை ஏற்படுத்தினாங்க, அது மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பொம்மையை ரெடி பண்ணுங்க, வேன்ல ஏத்துங்க, போங்க. மக்கள்ல ஏமாந்துருவாங்க பாருங்க, மக்கள்லாம் முட்டாள் இல்ல. அதனால இவர் இஷ்டத்துக்கு என்ன பண்றாரு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களே, உங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணீங்க, இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும். இப்படி மக்களை முட்டாளாக்குறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த ரேஞ்சினா இவர் ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன ரேஞ்சி அப்படின்றத பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உறுப்பினர் கார்டுகள் சேர்க்கும் போது அப்பவே ஒரு பொம்மையை என்ன பண்ணாங்க, செட் பண்ணி அவர் கையால வாங்குற மாதிரி. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பொம்மை ஆட்சியா இருக்குமே கண்டி மனிதர்களுக்காக மக்களுக்காக ஒரு ஆட்சியா இருக்காது, பொம்மைகளுக்கான ஒரு ஆட்சியா தான் தாவேக ஆட்சி இருக்கும். இவர்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படின்னு திருச்சி திருவரம்பூர் தொகுதி மக்களே சிந்திக்கிறாங்களா? இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களே. நீங்க விஜய் மேல எந்த அளவுக்கு கட்டுக்கடங்கா அன்பு வச்சுக்கோங்க, பாசம் வச்சுக்கோங்க, ஆனா எங்களை முட்டாளாக்காதீங்க சார். ஒரு பொம்மையை கூட்டு இப்படி கேவலமா என்ன பண்றீங்க, வாக்கு கேட்கறீங்க. ஏன் உங்க தலைவர் வரமாட்டாரா, மக்களை சந்திக்க வரமாட்டாரா? மக்களே சந்திக்க வராத ஒரு தலைவர் எப்படிங்க மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாரு, எங்களுக்கான ஆட்சியை எப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கிறாங்க. உண்மையிலேயே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், விஜய் தப்பி தவறி ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா தலைமைச் செயலகம் பனையூர்ல இருக்கும். அதே போல ஒரு பொம்மையை வச்சுதான் இவங்க ஆட்சி செய்வாங்க. எல்லா இடத்துலயும் பொம்மையை தான் கொண்டு போயிட்டு இதாங்க விஜய், இதாங்க விஜய், இதாங்க விஜய் அப்படின்னு சொல்லி இவங்க மக்களை முட்டாளாக்குவாங்க அப்படின்றதுல தான் உண்மையான விஷயமா இருக்கு. இன்னைக்கு பிரச்சாரத்துல இது மாதிரி செய்யறது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. மாற்று அரசியல் தரேன் சொல்றதெல்லாம் இதுதான். எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா? பிரச்சாரத்துல மக்களோடு மக்களை நின்று மக்களுக்கு என்ன செய்ய போறேன், மக்களுடைய தேவைகள் எப்படி பூர்த்தி செய்ய போறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த போறேன், இந்தந்த திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்தித்து பேஸ் டு பேஸ் சந்திச்சு பேசுறவங்க தலைவர். சோ அப்பேற்பட்ட தலைவர்கள் வந்துதான் இங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா பொம்மையை வைத்துக்கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற விஜயும் டிவிகேவும் எந்த ரேஞ்சில் வைக்கணும் அப்படின்றது மக்களாகி உங்களுக்கு தெரியும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.